என் முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு. பச்சை குழந்தை. லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். நீ அவளை எந்த நேரத்தில் விட்டுட்டு போனியோ எனக்கு வாழ்க்கை முழுக்க டார்ச்சரா இருக்கு. சின்ன வயசுலயே அவளை வேண்டான்னு முடிவெடுத்து கோயிலே அவளை தொலைக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலை சுத்தின பாம்பு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்து என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேம்மா. நான் அவரை விட்டு போக மாட்டேம்மா. ஏன்னா அப்பாவுக்கு ஆபத்து இருக்கு. அப்பா பண்றதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. அப்பா எங்க மேல உள்ள கோவத்துல அப்படி நடந்துக்கிறாரு. அப்பாவை சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் நிச்சயமா அவருக்கு புரிய வைப்பேன். என்ன என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கௌசல்யா குரூப் ஆஃப் கம்பெனி கௌதம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. நான் எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன 4 பேர் பார்த்து கேவலமா பேசுற மாதிரி மீடியாவை கூட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டான். நான் இப்ப எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கு தெரியுமா? இது எனக்கு தாங்க முடியாத அவமானம். நீதான் என்ன இந்த பிரச்சனையில காப்பாற்றணும். என்னைக்கு என் வாழ்க்கையில் அவன் நிரந்தரமா பிரியாலும் அன்னைக்கு தான் நிம்மதியா இருப்பேன். அப்பா இத்தனை நாள் வரைக்கும் என்ன மட்டும்தான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாரு. நான் அதை தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ யுவாவையும் அப்பா கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருமா. சந்தோஷ் ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்பா அவனைதான் முழுசா நம்புறாரு. சந்தோஷ் கிட்ட இருந்து அப்பாவையும் பிரீத்தியையும் காப்பாத்தணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா அப்பாவுக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. என்ன பிடிக்கலங்கிற காரணத்துக்காகவே நான் சொல்ற எதையுமே அப்பா நம்ப மாட்டேங்கிறாரு. நீங்க தாமா இந்த பிரச்சனையில இருக்கிற உண்மைய வெளியில கொண்டு வரணும்.
என்னப்பா விளக்கு எரிய மாட்டேங்குதா? பெத்த பொண்ணை அழ வச்சுட்டு அம்மாவுக்கு விளக்கு ஏத்துனா எப்படிடா கௌசல்யா ஏத்துப்பா? மீராவையும் யுவாவையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு காயப்படுற மாதிரி நடந்துகிட்ட. யுவாவை போலீஸ் அடிச்சு ரத்த காயத்தோட வீட்டுக்கு வந்தப்ப கூட உன் மனசு இறக்கப்படல. மீரா யுவாவை விட சொல்லி உன் கால்ல விழுந்து கெஞ்சினப்ப கூட உன் மனசு மாறல. எல்லாத்தையும் அவ பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ ஏத்துற விளக்க மட்டும் எப்படி ஏத்துப்பா? விளக்கு எப்படி எரியும்? முதல்ல மீராவையும் யுவாவையும் தப்பான எண்ணத்தோட பாக்கறத விட்டுட்டு அவங்க பண்ண நல்லத நினைச்சு பாரு. அவர் எப்படியத்த நினைச்சு பாப்பாரு? அவருக்கு எங்க அந்த மனசு இருக்கு? நேத்து வரைக்கும் மகன்னு சொன்னவன் இன்னைக்கு திருடன் ஆயிட்டான். அவரு சொல்றதுதான் சரி, அவரு பண்றதுதான் நியாயம்னு பிடிவாதமா இருக்கும்போது நாமளும் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன குத்தலா பேசி காட்டுறியா? நீ சொன்னாலும் சொல்லுனாலும் நான் நியாயமா தான் நடந்துட்டு இருக்கேன். அவன் பணத்தை எடுத்தாங்கிற உண்மை தெரியட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ஏண்ட சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் மீராவும் யுவாவும் தப்பு பண்ணலன்னு நினைச்சு விளக்கேத்து. விளக்கு எரியுதா இல்லையான்னு பாரு. நில்லுடா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. நான் சொல்ற மாதிரி நினைச்சு பாருடா, உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். கையை கொடுங்கப்பா. गौतम सर सर पेन इंगिया सर इंगिया ओके ओके ஒண்ணு இல்ல சார். அவன் பண்ண நல்லதை நினைச்சு பார்த்துட்டீங்கல்ல, இப்ப ஏத்துங்க, விளக்கு எரியும். பாத்தியா, மீராவையும் யுவாவையும் தப்பா நினைச்சிட்டு விளக்கேத்தன, விளக்கு எரியல. இப்போ உன் மனசுல இருந்த தப்பான எண்ணம் போனதும் விளக்கு எரியுது. அவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு இந்த எரியிற விளக்க பார்த்தாவது தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கணுமா? அப்பா எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சந்தோஷ் என்ன சூழ்ச்சி பண்றாங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல என் தங்கச்சியோட வாழ்க்கை இருக்கு. எந்த பிரச்சனையும் வராம பிரீத்திய
நீங்க தாம்மா காப்பாத்தணும். இப்ப ஒத்துக்கிறியாடா மீராவும் யுவாவும் நல்லவங்கன்னு? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க, ஆக்ஷன் எடுக்க சொன்னதும் நீங்க. நீங்க சொல்லலனா உங்க கூடவே இருந்த இந்த சந்தோஷ் ஏன் சொல்லிருக்க கூடாது? மீரா நாம தான் போலீஸ் அடிக்க சொன்னோன்றத கண்டுபிடிச்சிட்டாளா? யுவாவையும் வெளியே கொண்டு வந்துட்டாளே. நம்ம திட்டத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த மீரா தான். முதல்ல அவளை ஏதாவது பண்ணணும். பிரீத்தி, எவ்வளவு நேரம் ஆச்சு நீ வந்து? இப்பதான் வந்த. என்ன சந்தோஷ், மீராக்கா மேல கோவமா இருக்கியா? இல்ல பிரீத்தி, நானும் நீயும் சேர்றது மீராக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சாருக்கும் மீராக்கும் உண்டான வெறுப்பை சரி பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மீரா என்ன தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. எப்பவும் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. மீரா என்ன தப்பா எடுத்துக்க காரணமே யுவான் தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சாரோட குட் லுக்ல யுவா இருந்தாரு. இப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன். இத யுவாவால தாங்கிக்க முடியல. முதல் மருமகனா தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ரெண்டாவது மருமகனா வர எனக்கு கிடைக்குதுன்னு யுவாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொறாமையில தான் அவரு மீராவை தூண்டி விடுறாரோன்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் நான் இங்க இருக்கிறது யுவாக்கும் மீராக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. அவங்க என்ன இந்த வீட்டு மருமகனை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ நான் இங்கிருந்து போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் போறேன் பிரீத்தி. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற சந்தோஷ்? அவங்க உன்னை பத்தி எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம். நான் உன்னை என் உயிரை நினைக்கிறேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னொரு முறை வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. எனக்கும் அப்பாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. அதே மாதிரி அக்காவும் யுவாவும் உன்னை நல்ல விதமா புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் பொறுமையா இரு சந்தோஷ். இல்ல பிரீத்தி, இந்த பிரச்சனையில மீராவா நானாங்கிற நிலைமை வந்துச்சுன்னா மொத்த குடும்பமும் சேர்ந்து நீங்க எல்லாரும் ஆப்போசிட் பார்ட்டி பக்கம் தானே நிப்பீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கட்டும், அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியும். ஆனா நீயும் அப்படி மாறிட்டேன்னா, எனக்கு எதிராக நீ நின்னுட்டேன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது பிரீத்தி. சந்தோஷ், இந்த பிரச்சனையில நீயா மீராக்காவான்னு இருந்தா நான் உன் பக்கத்தான் இருப்பேன். அது மட்டும் இல்ல, மீராக்கா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன். எனக்கு நீ வேணும் சந்தோஷ்.
வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம் சார். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்க. சரிங்க. அப்புறம் கோயில்ல பூஜை எல்லாம் நல்லபடியா நடந்ததா? ஐயா, உங்க உதவியால வழக்கம் போல மணப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில்ல வருஷா வருஷம் நடக்கிற கோயில் கூட இந்த வருஷமும் சிறப்பா நடந்தது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்களால தான் வர முடியல. அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்கய்யா. உங்களை மாதிரி கோயிலுக்கு பெரிய அளவுல தர்மம் பண்றவங்களுக்கு சிறப்பு பூஜை பண்ணி பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது கோயிலோட வழக்கம்யா. அந்த வழக்கப்படி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம்யா. ஐயா, பிரசாதத்தை வாங்கிக்கங்க ஐயா. ஆ, இந்தாங்க. அம்மா, இது அம்மனோட பாதத்துல வச்ச எலுமிச்சம்பழம். இத பூஜை அறையில வச்சுக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா. ஐயா, கோயில்ல அம்மனோட கயிறு கொண்டு வந்திருக்கோம். குடும்பத்துல இருக்கிறவங்க கையில கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆமாய்யா. இந்தாங்கம்மா, இந்த வீட்டுல இருக்கிற லேடிஸ்லாம் கட்டிக்குங்க. ஐயா, உங்க கையை நிட்டுங்கய்யா, நான் கட்டி வர்றேன். ஐயா, ம். தம்பி வர சொல்லுங்கய்யா. யார சொல்றீங்க? உங்க மாப்பிள்ளைய. போன தடவை வந்தப்போ நீங்க கயிறு கட்டி விட சொன்னீங்களே, அவரை கூப்பிடுங்க, நானே கட்டி விடுறேன். ஐயா, உங்க மாப்பிள்ளை கூப்பிடுங்க ஐயா. அவனுக்கு வேண்டாம். சந்தோஷ், இவர் தான் என் மாப்பிள்ளை. இவரு கயிறு கட்டி விடுங்க. ஐயா, அன்னைக்கு பார்த்த தம்பி தானே உங்க மாப்பிள்ளை. இவர் கையில கட்ட சொல்றீங்க? எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்ற தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அவரு? அவன் எனக்கு வேண்டாத ஒரு கயிறு இவருக்கே கட்டுங்க. நீங்க சொன்னீங்கன்னா சரிங்கய்யா. நிறுத்துங்க. மீரா, நீங்க சந்தோஷ் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு பெருமையா சொல்றீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலன்னா